Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு டாபிக் வந்து totally different from a channel like about Rave. Rave it's nothing but every BSc Agri student அவங்களோட ஃபைனல் இயர்ல அண்டர்கோ பண்றது தான் இந்த ராவே அப்படின்றது. இட்ஸ் ரூரல் அக்ரிகல்ச்சரல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நிறைய பேர் என்னோட ஜூனியர்ஸ் இது நான் வந்து பொதுவாக என்னோட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஈவன் நீங்கள் மற்ற காலேஜில் படிச்சுட்டு இருந்தாலுமே ராவே அப்படின்னா என்ன பொதுவான்றதை தெரிஞ்சுக்கலாம் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ். ஓகே, நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஒரு காலேஜில் ஒரு மாதிரி கொண்டு போவாங்க. பட் மோர் ஆர்லெஸ் த வே ஹவு வி ஷுட் அண்டர்கோ திஸ் அப்படின்றது வந்து சேம் தான். ஸோ என்னோட ஜூனியர்ஸ் நீங்கள் யாரெல்லாம் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்களோ டிஎம்மில் அவங்க நீங்கள் எல்லாருமே கேட்ட கொஷின்ஸ் வெவ்வேறு, எல்லாத்துக்குமே சேர்த்து ஐ ஹவ் கிவன் த ஆன்சர் இன் திஸ் வீடியோ. அண்ட் எனக்கு நான் பொதுவாக அண்டர்கோ பண்ணது அண்ட் நீங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்றது நான் ஓவரால் வியூ சொல்கிறேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் டேக் இட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த ராவேனா என்ன? ரூரல் அக்ரிகல்ச்சரல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். லைக் எல்லாருக்குமே டீம் பிரிச்சிருப்பாங்க. பிரிச்சுட்டு யூ வில் பி அலாட்டட் வித் அ வில்லேஜ். ஓகே, இப்போ டீமில் 5 பேர் இருக்கிறீங்க. மற்ற காலேஜ் மேபி 10 மெம்பர்ஸ் கூட இருக்கலாம். ஸோ அக்கார்டிங் டு தட் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு வந்து விஐடியில் ஒரு டீமில் 5 மெம்பர்ஸ் அப்படின்ட்டு அலாட் பண்ணியிருக்காங்க. லைக் அதர் லாங்குவேஜ் ஸ்டூடெண்ட்டுமே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மூட் ஆஃப் ஆகிடாதீங்க. லைக் நமக்கு வந்து அதர் லாங்குவேஜ் பசங்க நம்ம டீமில் இருக்காங்களே என்ன பண்ணுவோம் அப்படின்ற தாட் வேணாம். அண்ட் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், எப்பவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க நமக்கு இவங்க தான் நம்ம டீம்மேட்ஸாக வந்திருக்கணும், இவங்க வரல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நம்ம ஃபேக்கல்ட்டி கிட்ட போய் கேட்டு மாற்றிக்கலாம், அந்த டாப்பிக்கே வேணாம். ஈவன் தோ யூ ட்ரை ஹார்ட், சில பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மாற்றுவாங்க, பேரண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு. இட் வில் ஹேப்பன் கண்டிப்பாக. அது தேவையில்லைன்னு சொல்கிறேன். அது தேவையே இல்லாத ஒன்று, தெரிஞ்சாலும் நடக்க முடியல. நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு இருந்து நம்ம பண்ணுறதை விட நமக்கு கிளாஸ்மேட்ஸ் பேட்ச்மேட்ஸ் அப்படின்னு அவங்களோட பண்ணும் போதே உங்களோட ஒர்க் வந்து ஸ்மூத்ஃபுல்லாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போகும். என்னோட பர்சனல் வியூ அண்ட் ஒப்பீனியன் அதெல்லாம். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸே இல்லை. ஸோ எனக்கு என்னோட டீம் அலாட்மெண்ட் லிஸ்ட் வந்தோடனே ஓகே தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க, இதுவே போதும் அப்படின்ட்டு தான் போனேன். அண்ட் இட் வாஸ் வெரி குட். அந்த மாதிரி தான் நீங்களும். ஸோ ஃபஸ்ட்டு 10 days வந்து ஏடி அட்டாச்மெண்ட் இருக்கும். அப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் போவீங்க உங்களோட ஏடி ஆஃபீஸ், உங்கள் பிளாக்ல தங்கியிருந்து உங்களோட ஏடி ஆஃபீஸ் போயிட்டு யூல் பி விசிட்டிங். அங்கே விசிட் பண்ணிவிட்டு உங்களோட கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அங்கே ஏஓ ஏடி யார் உங்களுக்கு அலாட் ஆகிருக்காங்களோ அவங்க எல்லாரையும் பார்த்து ஃபஸ்ட்டு பேசுங்க. ஓகேவா, எடுத்த உடனே பேனிக் ஆகிடாதீங்க. போயிட்டு அந்த ஏடி ஆஃபீஸில் என்னென்ன நடக்குது உங்களுக்கு ஒரு மேனுவல் கொடுத்துருவாங்க. அந்த மேனுவல்லேருந்து நமக்கு என்ன கொஷின்ஸோ அதை போய் அதை மட்டும் கேட்டு தெரிஞ்சுட்டு வருது. பொதுவாக டாக் ஃப்ரீ, எல்லாருமே தமிழில் தான் பேசுவாங்க. போய் தமிழில் ஃப்ரீயாக அவங்கக்கிட்ட வந்து பேசுங்க. பேசி டீட்டெயில்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டேல யாரும் சொல்ல மாட்டாங்க. இங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு வாட் இஸ் யோர் ஒர்க் யூஆர் அசைன்டு வித், யூ ஆர் கோயிங் டு ஸ்டே ஹியர் ஃபார் 2 to 3 months இன் திஸ் பர்டிகுலர் பிளாக் அண்ட் இந்த வில்லேஜில் அலாட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் சொல்லிடுங்க. சொல்லிவிட்டு ஏடிஏல வந்து அந்த ஆஃபீஸில் யார் யார் இருக்கா, அவங்களோட டியூட்டி என்ன அப்படின்றத கற்றுக்கோங்க. லைக் எழுதிக்கோங்க, நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க எல்லாரும். அப்புறம் புரிஞ்சுக்கோங்க. சும்மா அவங்க சொல்கிறாங்க நம்ம நோட்ஸ் எடுத்துக்கலாம், காப்பி அடித்து எழுதிடலாம் அப்படின்ற தாட்டில் போகாதீங்க. அண்ட் தென் உங்களோட வில்லேஜுக்கு யார் அலாட் ஆகிருப்பாங்களோ ஒரு ஏஓ இல்லை ஏஓ அந்த மாதிரி அவங்களோட நம்பர்ஸ் இருக்கும். ஸ்டில் யூ வெரிஃபை வித் தட் ஹையர் ஆஃபீஸர். அண்ட் அவங்கக்கிட்ட கால் பண்ணி நேரில் இருந்தால் பேசுங்க, இல்லை ஒரு டைம் நேரில் போய் பார்த்துருங்க. இந்த ஏடி அட்டாச்மெண்ட்லேயே இதெல்லாம் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 days ஏடி ஆஃபீஸ் போய் பழகுங்க. அவங்க கொடுக்குற ஒர்க்ஸ் அவங்களும் கண்டிப்பாக நிறைய யூஸ்வலாக கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்னால அவங்களோட ஒர்க்கை நம்மக்கிட்ட கொடுக்குற இதுலேயும் பார்க்குறாங்க. பிகாஸ் வி ஃபேஸ்ட் தட். அது கொடுத்தாலும் இட்ஸ் ஓகே. எல்லாருக்கிட்டையும் ஃபஸ்ட்டு பொலைட்டாக டீல் பண்ணுங்கள். இட் மே பி ஃபார்மர்ஸ் ஆர் வில்லேஜர்ஸ் ஆர் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் ஹூம் எவர் இட் மே பி. ரொம்ப பொலைட்டாக பேசுங்க. கைண்டாக அவங்க நம்மளை கேள்வி கேட்டு திமுறாக என்ன பேசினாலுமே இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். யூ ஹாவ் டு கோ கைண்ட். சும்மா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு போய் பண்ணுறேன் இதுவே வேணாம். யூ ஆர் ஜஸ்ட் கோயிங் ஃபார் லேர்னிங். யூ ஆர் கோயிங் டு லேர்ன் சம்திங், learn a lot of things and give something for the farmers and for the people. அதுக்காக தான் நம்ம போகிறோம் அப்படின்ட்டு போங்க. அதுதான் உங்களோட எய்மோ. ஓகே, அந்த டிபார்ட்மெண்டல் விசிட்ஸ் இருக்கும். லைக் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் ஒரு டிஸ்ட்ரிக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் சேட்பட் பிளாக். திருவண்ணாமலை எடுத்துக்கிட்டோம், இட்ஸ் வாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட். அவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுத்து வச்சுருப்பாங்க. உங்களோட பிளாக் லெவலில் இருக்க டிபார்ட்மெண்ட்ஸ் அப்புறம் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்கும். அஃபிஷியலாக நம்ம காலேஜில் ஒரு லெட்டர் வாங்கிட்டு நீங்கள் போயிட்டு பார்க்கலாம். பார்த்துட்டு அதில் என்னென்னா நீங்கள் அங்கே போயிட்டு அவங்களோட ஒர்க் என்ன, அவங்கள படுத்துகிற ஸ்கீம்ஸ் உங்களுக்கு மேனுவலாக கொடுத்துருவாங்க. அவங்கக்கிட்ட என்ன செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கேட்கணும் அதை கேட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் தெரிஞ்சுட்டு வாங்க. எல்லாருமே இதை லிசன் பண்ணுங்கள். அதர் லாங்குவேஜ் ஸ்டூடெண்ட்ஸால் போய் பேசி கேட்க முடியாது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் பண்ணிவிட்டு உங்களோட ஒரு வீட்டுக்கு ரூமுக்கு வந்துட்டு சொல்லித்தாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் இங்கிலீஷில். இதெல்லாம் சொன்னாங்க இவங்க. பிகாஸ் அட் த லாஸ்ட் நீங்கள் ராவே பிபிடி அப்போ கண்டிப்பாக ஸ்கீம்ஸ் இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்பாங்க. அந்த பசங்க வந்து தண்ணறிடக்கூடாது, அதுக்காக இது. ஸோ இதுதான் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையும் நீங்கள் அந்த 10 days பார்த்து முடிச்சுட்டா இட் இஸ் பெஸ்ட்டு. ஓகே, எல்லாமே முடிஞ்சிடும். தென் உங்களுக்கு வில்லேஜ் கொடுத்துருப்பாங்க. 5 பேர் ஒரு டீமுக்கு ஆர் 4 members கூட இருப்பீங்க. ஐ டோன்ட் நோ தட். அந்த வில்லேஜை வந்து ஒருத்தருக்கு கிட்ட இருக்கும் ஒரு பிளாக்ல இருந்து. எல்லாரும் பிளாக்ல ஸ்டே பண்ணுவீங்க.
ஒருத்தருக்கு கிட்ட இருக்கும், மித்தவங்களுக்கெல்லாம் தூரம் இருக்கும். லைக் 50-60 கிலோமீட்டர்ஸ் தூரம் கூட வரலாம். நோ ப்ராப்ளம். எடுத்தோடனே அதை பார்த்துட்டு எனக்கு இந்த தூரம் இவ்வளோ தூரம் என்னால் போக முடியாது, நான் எப்படி பண்ணுவேன், என்னை மட்டும் இப்படி விட்டுட்டாங்களே, அது எதுவுமே வேணாம். வாட் எவர் த டீச்சர் ஹேஸ் அலாட்டட் யூ, அது அப்படியே இருக்கட்டும். ஓகே, வில்லேஜ் டே ப்ரோக்ராம் 10 days முடிச்சுட்டு ஏடிஏ வில்லேஜ் டே ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் கோ அண்ட் விசிட் ஆல் யுவர் வில்லேஜஸ். எல்லாருமே ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு ஒன்றாவே போய் உங்கள் வில்லேஜை பாருங்கள். இதுதான் நம்ம ஊர், என்ன மாதிரி இருக்குது, அந்த வழி போகிற வழி ரூட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக அதர் லாங்குவேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும். ஆப்வியஸ்லி தே வாண்ட் டு திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். லோக்கல் பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாது, அதெல்லாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு போய் வில்லேஜை பார்த்து அப்சர்வ் பண்ணுங்கள். உங்களோட ஊர் தலைவர் இருப்பார்ல, அவர்கிட்ட பேசுங்க, லேடியோ ஜென்னோ. ஓகே, இந்த பொலிட்டிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கவங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்க உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்கக்கிட்ட எந்த ரெஸ்பெக்டோட பேசணுமோ ட்ரீட் தெம் வித் ரெஸ்பெக்ட். ஓகேவா, நான் படிச்சிருக்கேன் ஒரு டிகிரி, எனக்கு எல்லாம் தெரியும்ட்டு போய் யாரும் பேசாதீங்க. அவங்ககிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி நாங்கள் இந்த காலேஜ்லேருந்து வரோம், இந்த வேலைக்காக வரோம், இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், எதனா வேணும்னான்னு மட்டும் சொல்லிட்டு வாங்க. ஒரு 1 week நல்லா எல்லாரும் அவங்கவுங்க வில்லேஜ் ஒன்றா போய் ஸ்டடி பண்ணுங்கள். எல்லாருமே எல்லார் வில்லேஜை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ இதுதான், இப்படி தெரிஞ்சுக்கிட்டு தென் ஸ்டார்ட் வித் த ஆக்டிவிட்டிஸ். மேனுவலில் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணணும். பிஆர்னா என்ன, பார்ட்டிசிபேட்டரி ரூரல் அப்ரைசல். லைக் நத்திங் பட் உங்களோட வில்லேஜஸ் கிட்ட போய் நீங்கள் ஃபார்மர்ஸ் சூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஊர் மக்கள்கிட்ட பொதுவாக போய் நீங்கள் பேசலாம். பேசி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ இது உங்களுக்கு புரியாது, ராவியில் நீங்கள் போகும்போது புரியும், பட் ஸ்டில் ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் இட் நவ். ஈவன் லேட்டர் யூ கேன் வாட்ச் திஸ் வீடியோ அண்ட் கெட் டு நோ இதெல்லாம் என்னன்ட்டு. ஒரு ஊரோட மேப் வரையணும், அதுதான் ஒரு சோஷியல் மேப். ஒரு சோஷியல் மேப், ஓகேவா. சோஷியல் மேப்னா அந்த ஊரோட மேப், எது எது எங்கே இருக்குது, ஹாஸ்பிட்டல், விஓ ஆஃபீஸ், ஸ்கூலு, அந்த மாதிரி எங்கெங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் போய் விஓ ஆஃபீஸில் கேட்டால் அவன் மேப் எடுத்து கொடுத்துருவான், உங்களுக்கு எதுவுமே புரியாது. லெஜெண்ட் எடுத்து கொடுத்துருந்தாலுமே உங்களுக்கு புரியாது. பட் டேக் அ பிக்சர் ஆஃப் தட் அண்ட் கீப் வித் யூ. நீங்கள் வந்து எல்லாரும் அவங்க மாதிரி எல்லார் ஊருக்கும் எல்லாரும் போய் வாங்கிட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு வந்து பிஆர்ஏ பண்ணும்போது அவங்களுக்கு அந்த வில்லேஜை பற்றி புரியும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அந்த மேப்பை நீங்கள் ஒரு பிஆர்ஏ ஒரு டூவில் வந்து வரையும் போது அந்த மக்களை வச்சு வரைங்க. சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, இட்ஸ் ஜென்ரல், எங்கள் பேட்ச்லையுமே நான் பார்த்துருக்கேன். சில பேர்லாம் வெறும் ஃபோட்டோக்காக பண்ணிட்டா போதும் அவங்களே எல்லாத்தையும் வரைஞ்சிருவாங்க. வரைஞ்சி மக்களை வச்சு ஃபோட்டோ எடுத்து கடைசியாக கூப்பிட்டு ஜிபிஎஸ் ஃபோட்டோ தான்டா நமக்கு அப்படின்ட்டு ஃபோட்டோ எடுத்து முடிச்சிருவாங்க. நாங்கள் பிஆர்ஏ முடிச்சிட்டோம். இட்ஸ் யூஸ்லெஸ். ஒரு பர்சன் கூட அது வந்து யூஸ் இல்லை. உங்களோட கோலமாவு, நீங்கள் வாங்கின பொருள் எல்லாமே வேஸ்ட்டு, செலவு தான் அதெல்லாம். இதே ஒரு பீப்புள் அதுக்கு படி நீங்கள் செஞ்சீங்கன்னா, பீப்புளை வச்சு செஞ்சீங்கன்னா தட்ஸ் வெரி குட் எனஃப். நீங்கள் போடுற எஃபர்ட்டு காசுக்கு நீங்கள் நிறைய கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்களே வரைஞ்சி கிறுக்கி முடிச்சு தேவையே இல்லை. ஓகேவா, பீப்புள் அவங்கள வச்சு நீங்கள் உங்கள் ஊர் மேப்பை வரைங்கன்னா அழகாக வரைவாங்க. பாய்ஸும் சரி, லேடிஸும் சரி, ஜென்ஸும் சரி, they'll be helping her. அவங்கள வச்சு எடுத்து முடிங்க. இந்த மாதிரி எல்லா பிஆர்ஏ டூல்ஸும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேவா, ஸோ ஒரு 7 days 8 daysல நீங்கள் பிஆர்ஏ முடிச்சிடலாம். அழகாக எல்லா வில்லேஜ்லையும் 2 days ஒன்ஸ் போயிட்டு அதை முடிச்சிருங்க ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த வில்லேஜ் பற்றி எல்லாமே தெரியும். எக்ஸ்கியூஸ் மீ. அதுக்கப்புறம் பிஆர்ஏ முடிஞ்சிருச்சா, தென் யூ கோ டு தெம் அண்ட் ஆஸ்க் அபவுட் த காண்டாக்ட் ஃபார்மர். உங்கள் ஏஓ கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணிக்கிட்டு அவங்கக்கிட்ட காண்டாக்ட் ஃபார்மர் கேளுங்க. மீடியம் ஸ்கேல், ஸ்மால் ஸ்கேல் அப்படிலாம் பிரித்து கொடுத்துருப்பாங்க மேனுவலில். அந்த மாதிரி பாருங்கள். பொதுவாக நீங்கள் ஃபார்மர்ஸ் டீட்டெயில் வாங்கிட்டு அந்த ஃபார்மர்கிட்ட என்ன டீட்டெயில், அவர் என்ன வச்சுருக்காரு அவங்க நிலத்தில், எவ்வளோ ஈல்டு ப்ராஃபிட் வருது சொல்லுவாங்க. எடுத்தோடனே எல்லாரும் அவங்க வருமானத்தை சொல்லிட மாட்டாங்க, கேட்குற விதத்தில் கேட்கணும். ஓகேவா, சாஃப்டாக. ஸோ தே வில் பி டெல்லிங். எல்லாத்தையுமே நோட் பண்ணுங்கள், ஈச் அண்ட் எவ்ரி ஒன் நோட் பண்ணிக்கிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் இது ஒரு செட் ஆஃப் வேலை முடிஞ்சிடும். தென் நெக்ஸ்ட் இப்போ வில்லேஜுக்கு போகிறது கண்டிப்பாக ஒரு ஹியூமன் மென்டாலிட்டி நான் பொதுவாக சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் எல்லாரும் கேட்ட கொஷின் என்னென்னா, லைக் எல்லாரும் எல்லா ஊருக்கும் போகணுமாக்கா அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட் மேண்டட்ரி. ஓகேவா, ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணுறப்போ யூ ஆல் கேன் கோ அண்ட் கண்டக்ட். பட் எல்லா டைம்லையும் எல்லாருக்கும் போக முடியாது. பிகாஸ் நான் பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை சொல்கிறேன். அப்போ ஒருத்தருக்கு வந்து வில்லேஜ் கிட்ட இருக்கும், இன்னொருத்தருக்கு மாடரேட், இன்னொருக்கு ரொம்ப தூரம். அப்போது என்ன நினைப்பாங்க எல்லாரும், ஐயோ இவ்வளோ தூரம் நம்ம டெய்லி அலையணுமா அப்படின்னு நினைப்பாங்க. ஓகேவா, கண்டிப்பாக நினைப்பாங்க. இன்னொன்று, நம்ம வில்லேஜ் அப்படின்ட்டு நம்ம நினச்சிடாதீங்க. என்றைக்குமே சொல்கிறேன், ஜஸ்ட் அட்வைசிங் யூ பீப்புள், இது நம்ம வில்லேஜ் நமக்கு தான் பண்ணி ஆகணும் அப்படின்ற தாட்ஸ் யாருக்குமே வேணாம். 5 வில்லேஜுமே நம்ம 5 பேருக்கு போட்டது அப்படின்னு நினச்சி இது நம்ம ஒர்க், நம்ம பிளாக் அப்படின்ட்டு ஒர்க் பண்ணுங்கள். மார்க்குக்காக தயவு செஞ்சு ஒர்க் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ வில்லேஜ் போகிறதுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு 10 days நீங்கள் எல்லோரும் ஒன்றா போகலாம். எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்ட பிறகு எல்லோரும் போகிறது வேஸ்ட்டு. ஏன்னா எல்லாரும் எல்லா ஊருக்கும் டெய்லி கிலோமீட்டர்ஸ் கணக்கில் அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். அப்படி வேணாம், ஸ்ப்ளிட்டப் ஆகிக்கோங்க. 5 பேர் இருக்கீங்களா, அதர் லாங்குவேஜ் தனியாக விட்டுறாதீங்க எப்பயுமே. ஹெல்ப் தெம் ஆல்சோ. ஒரு தமிழ் ஸ்டூடெண்ட், ஒரு அதர் லாங்குவேஜ், அந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகி போங்க.
இதெல்லாம் நீங்கள் வந்து அந்த ஊரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்ட பிறகு ஒரு 10 நாள் கழிச்சு சொல்கிறேன். ஸ்ப்ளிட்டப் ஆகி போயிட்டு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் அப்படி போகலாம். லைக் ஒரு 2 பேர் போயிட்டு அப்படியே மாற்றி மாற்றி அவங்க ஊருக்கு வாங்கி ஒருத்தர் எழுதலாம். அந்த மாதிரி போய் இன்ஃபோ கலெக்ட் பண்ணுறது முடியுங்க. ஸோ இட்ஸ் நாட் அட் ஆல் கம்பல்சரி தட் எல்லாரும் எல்லா வில்லேஜ்க்கும் போகணும் அப்படின்றது இல்லை. ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்னா என்ன? தேர்ட் பார்ட். இட்ஸ் லைக் அவங்க என்ன நம்மளாக கண்டக்ட் பண்ணுறதும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஊரில் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு வில்லேஜில் எனக்கு இந்த பெஸ்ட் ப்ராப்ளம் இருக்கோ, இல்லை இந்த டிசீஸ் ப்ராப்ளம் இருக்குது சொல்லுவாங்க, இல்லை சாயிலில் ப்ராப்ளம் என்ன வேணால் அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் நினைப்பீங்க சின்ன விஷயத்த சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. எஸ், அஃப்கோர்ஸ் தே டோன்ட் நோ தட். அதனால் எப்பயுமே நம்ம பண்ணக்கூடிய ட்ரைனிங் ப்ரோக்ராமோ என்னமோ அப்படி பெருசாக ரொம்ப பந்தாவாக இருக்கணும், அப்படியே ரொம்ப இன்னோவேட்டிவான டாபிக் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஓகேவா? அவங்களுக்கு சின்ன விஷயம் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஒரு டாபிக், அது அவங்களுக்கு தெரியல சொல்லித்தாங்க. தட்ஸ் ஆர் டியூட்டி டு டூ தெம். ஓகேவா? அவங்க கிட்ட கேளுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்க. பொதுவாக அந்த ஊர் மக்களை கூப்பிட்டு ஒரு 20-25 பேரை வச்சு ஒரு மீட்டிங் வச்சு கேளுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை. தே வில் பி டெல்லிங் சம்திங். தென் யூ திங்க் இது நம்ம எப்படி உங்களுக்கு சொல்லலாம்? வீடியோ மூலமாக போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? மாடல் செஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? சின்ன தெர்மாக்கோல் மாடல் அப்படியும் பண்ணலாம். இல்லை ஒர்க்கிங் மாடலா? இல்லை நம்ம ஃபேக்கல்ட்டியை கூப்பிட்டு எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வைக்கலாமா? அதெல்லாம் நீங்கள் உட்காந்து யோசிங்க. 5 பேர் யோசிச்சு உட்காந்து யூ கேன் பி டூயிங் தட். அவ்வளோதான் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்றது. ஓகேவா? பெருசாக ஐயோ என்ன பண்ண போகிறோம், எப்படி நம்ம கூப்பிட்ட ஃபார்மர்ஸ் வருவாங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை. த வே யூ அப்ரோச், பை ஹூம் யூ கோ அண்ட் அப்ரோச், இவ்வளோதான். இந்த 2 மேட்டர் தான். ஓகேவா? ப்ராப்பராக ஒரு ஆஃபீஸர் அண்ட் அந்த விஏஓ இல்லைனா அவங்க ஊர் தலைவர் வச்சு சார் இந்த டேட்டில் நாங்கள் வரோம் அப்படின்ட்டு பண்ணிவிட்டு ஃபார் ஃபார்மர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் டீ பிஸ்கெட் என்ன ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணணும். உங்கள் ஓன் செலவில் தான் பண்ணணும். ஓகேவா? இதெல்லாம் பண்ணிடுங்க. லைக் மினிமம் அமௌண்ட் யூ கேன் ஸ்பெண்ட் ஃபார் திஸ். அண்ட் ஒரு வாரத்தில் லைக் யூ கேன் இஃப் யூ பிளான் எவ்ரி திங் பக்கா ஒரு வாரத்தில் 3 ட்ரைனிங் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரே வில்லேஜில் பண்ணாலும் சரி, தட்ஸ் அக்கார்டிங் டு யோர் விஷ். பட் ஒரு வாரத்தில் பக்காவாக இப்படி நீங்கள் வந்து பண்ணலாம். இதுதான் ட்ரைனிங் ப்ரோக்ராமோ இல்லைன்றது இல்லை. உங்களுக்கே வந்து நீங்கள் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பி வெக்டரிங் டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று எடுத்துக்கோங்க. ஓகே, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, நம்ம சொல்லலாம் அப்படின்னு நினச்சா சொல்லுங்கள். இல்லைனா அந்த ஊரோட க்ராப் ஃபஸ்ட்டு என்னன்னு பாருங்கள். மெய்ஸா பேடி இதுதான் இந்த ஊருக்கு. ஸோ அதை வச்சு என்ன பண்ணலாம்? எப்பயுமே வந்து நம்ம சீனியர்ஸ் நான் யாரையும் குறை சொல்ல, ஜஸ்ட் டெல்லிங் தி ட்ரூத். சீனியர்ஸோட மேனுவலை வச்சு காப்பி அடிச்சு எழுதிடலாம். சீனியர்ஸோட ரிப்போர்ட்டு பிபிடி அப்படியே போட்டுடலாம். அவங்க பண்ண ட்ரைனிங் ப்ரோக்ராமே பண்ணிடலாம். சத்தியமாக சொல்கிறத பண்ணாதீங்க. 0% அது உங்களுக்கும் எதுவும் கெயின் ஆகாது, அந்த மக்களும் எதுவும் கெயின் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதையே சொல்கிறீங்களே அப்படின்ட்டு யோசிங்க. டிஃப்ரெண்ட்டாக யோசிங்க. சின்னதோ பெருசோ யூ கேன் திங்க் அண்ட் யூ கேன் டூ. ஸோ இதுதான் ட்ரைனிங் ப்ரோக்ராம் என்னன்னோ அது. இதை நீங்கள் சார்ட் மூலமாக போய் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு இட்ஸ் நாட் லைக் 100 மெம்பர்ஸ் டுகெதர். ஓகே, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மற்ற டீம் சொல்லுவாங்க, உங்களுக்கு எங்கள் டீமுக்கு வந்து 50 பேர் வந்தாங்க, 100 பேர் வந்தாங்க, ஒரு ஊரே வந்துச்சு. என்ன இப்போது ஒரு ஊரே வந்தாலும் அது ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான். 20 பேர் வந்து நீ சொல்கிறத கற்றுக்கிட்டாலும் ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான். ஸோ எதுக்குமே வரி பண்ணிக்காதீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஐ ஹவ் கம்பேர்ட் லைக் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். இதெல்லாம் சொல்லி இதுதான் நீங்கள் ராவேல பண்ண போகிறது. அண்ட் என்னோட பெர்ஸ்பெக்டிவில் நான் சில விஷயம் சொல்கிறேன். செல்ஃபிஷாக யோசிக்காதீங்க. நம்ம வில்லேஜுக்கு ஃபஸ்ட்டு முடிச்சிடணும் அப்படின்ட்டு யாரும் யோசிக்காதீங்க. எல்லாருமே எல்லாருக்கும் அப்படின்னு யோசிங்க. உங்கள் ஊர் தூரமாக இருக்குது அப்படின்ட்டு போய் சார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். நீங்கள் சொல்லியும் அவங்க மாற போகிறது இல்லை. ஓகே, வாட் எவர் இஸ் கிவன் டு யூ அக்செப்ட் தட் வித் தட் பர்டிகுலர் டீம் மெம்பர்ஸ் அண்ட் டூ. ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டா எல்லாரும் மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸோடு எதாவது ஜாலியாக பண்ணலாம்னு நினைப்பாங்க. சோம்பேறியாக ஓபி அடிப்பாங்களே தவிர they won't do much. இதே தெரியாதவங்களோட வந்து மிங்கிளாகி கற்றுக்கிட்டு பண்ணலாம். பிகாஸ் they are not going to be your family members, right? அந்த 3 மாதம் you are going to spend with that particular persons and you are going to live. ஓகே, அவ்வளோதான். ஒரு டீம்னு இருந்தால் ஃபைட்டு அப்படின்றது எல்லாமே வந்து வரதா செய்யும். யூ ஹாவ் டு அட்ஜஸ்ட் வித் தட். எவ்வளோ க்ளோஸாக இருந்துமே சின்ன சின்ன ஃபைட்ஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதோ ஒரு விஷயத்துக்கு வரும் ஒரு டீமில் பொதுவாக. யூ ஹாவ் டு அண்டர்கோ இட் அண்ட் லீவ் தட். அதை நீங்கள் பர்சனலாக மென்டல் ப்ரெஷர் ஏற்றிக்கிட்டு அதெல்லாம் வேணாம். ஓகே, அண்ட் ஐ திங்க் மோஸ்ட்லி ஹவ் செட் எவ்ரிதிங். மேனுவல் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பெருசு வரும். நீங்கள் பிரிண்ட் எடுத்து பைண்ட் பண்ணும்போது இப்படா முடிக்கிறதுன்னு நினைக்காதீங்க. அப்புறம் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் விசிட் பண்ணி நீங்கள் வந்து நோட்ஸ் எடுப்பீங்கள்ல அதை பற்றி மேனுவலுக்காக, அதை நோட்ஸ் எடுத்து பண்ணுங்கள். சீனியர்ஸ் கிட்டேருந்து வாங்கி அப்படியே எழுதிடலாம். கூகுளில் போட்டு அந்த ஸ்கீம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிசான் கிரெடிட் கார்டு ஒரு ஸ்கீம் இருக்கா, அதை பற்றி அப்படியே கூகுளில் பார்த்து எழுதிடலாம். ஃப்ளோ சார்ட் யூஸே இல்லை. இப்போ நீங்கள் இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ இப்போ சீட்டிங் பண்ணி நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணி ஜிபிஎஸ்சில் போய் லொக்கேஷன் போட்டலாம், போய் டேட் மாற்றி எடுத்துலாம், அதெல்லாம் பண்ணி போக போக இட் வில் பி வெரி ஹார்ட் ஃபார் யூ வென் யூ சப்மிட் தெம் இன் த ஃபைனல் ப்ரெசன்டேஷன் ஆர் சம்டைம்ஸ்.
அதனால் எல்லாத்தையும் அங்கேயே லேர்ன் பண்ணிட்டு வாங்க. அப்பயே லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் எழுதும் போது எதையுமே நீங்கள் டிஜிட்டலாகவும் கொடுப்பீங்க, ஹார்ட் காப்பி அண்ட் சாஃப்ட் காப்பி. ஹார்ட் காப்பிக்கெல்லாம் நீங்கள் அவ்வளோத்தையும் உட்காந்து எழுதணும், கை வலிக்கும். ஸ்கூல் அசைன்மெண்ட் மாதிரி இருக்கே, ஹோம் ஒர்க் மாதிரி இருக்கே அப்படின்ட்டு இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். யூ வில் ஃபீல் தட் லிட்ரலி. ஸோ அன்னன்னைக்கு ஒர்க்கு அன்றைக்கி முடிச்சிருங்கன்றது இப்போ சொல்லும் போது ஈஸியாக இருக்கும், பட் செய்யும் போது செய்ய மாட்டீங்க. என்னோட பாலிசி என்னன்னா, அட்லீஸ்ட் அந்த வீக் எண்டில் முடிச்சிடணும். மேனுவல் வந்து லாஸ்ட் டே முடிச்சுக்கலாம், லாஸ்ட் டே பார்த்துக்கலாம், சீனியர்ஸோட மேனுவலை வச்சு மேனிப்புலேட் பண்ணிடலான்னு மட்டும் பண்ணிடாதீங்க. அது ரொம்ப கஷ்டமாக போய் முடிச்சிடும். ஏன்னா அவங்க அதே ஊர், அதே பிளாக், அதே வில்லேஜ் வந்திருந்தாலுமே கூட டோன்ட் டூ தட். ஓகேவா? டீச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க, மார்க் குறைச்சிருவாங்கன்றதுக்காக சொல்ல வேஸ்ட்டு. அப்போ நீங்கள் எதுக்கு போனீங்க? 3 மாதம் எதுக்கு ஜாலியாக ஊர் சுற்ற போனீங்களா? இல்லை. ஸோ அதெல்லாம் பண்ணாமல் ப்ராப்பராக எல்லாத்தையும் பண்ணிட்டு வாங்க. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். லேர்ன் அ லாட். சீரியஸாக லைக் நான் ராவே முடிச்சுட்டு வரும்போது ஐ ஹவ் லேர்ன் ஸோ மெனி திங்ஸ். என்னோட 4 years காலேஜ் லைஃப்பில் ஐ ஃபெல்ட் ராவே வாஸ் த பெஸ்ட் பார்ட் அப்படின்னு நான் நினச்சேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ ஊர்லாம் சுற்றுங்க, கண்டிப்பாக தப்பே இல்லை. அதை விட்டு நீங்கள் சாட்டர்டே சண்டேலாம் லீவ் இல்லையா, எப்பயுமே ப்ரெசென்ட்டாக இருக்கணுமா, லைவ் லொக்கேஷன் கேட்பாங்களா, இது கேட்பாங்களா, அது கேட்பாங்களா, என்ன வேணால் கேட்கட்டும். என்ன இப்போது ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. ஓகே, எல்லாமே ஒரு கண் தொடைப்பு, சும்மா பயமுறுத்துவாங்க, தட்ஸ் இட். பட் ஸ்டில் ஸோ கொடுத்த ரூல்ஸ் படி ஃபாலோ பண்ணிவிட்டு எடுத்தோடனே லீவு கிடைக்குமா, சாட்டர்டே சண்டே லீவா, சாட்டர்டே சண்டே வில்லேஜுக்கு போகணுமா, எல்லா நாளும் வில்லேஜுக்கு போகணுமா, தேவையில்லாத கொஷின். போகிறதே எதுக்கு, அதை மட்டும் ஃபஸ்ட்டு யோசிங்க. அங்கே போனால் உங்களுக்கே புரியும் நமக்கு லீவ் இருக்குமா, டெய்லி ஒர்க் இருக்குமா, வாரத்தில் எத்தனை நாள் நமக்கு ஒர்க் இருக்குது, எல்லாமே. ஓகே, ஸோ இதெல்லாம் மோஸ்ட்லி எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் அக்ரோ இண்டஸ்ட்ரி அண்ட் என்ஜிஓ பற்றி ஆல்சோ சம் பீப்புள் ஹேஸ் ஆஸ்க்ட் மீ டவுட். அதை பற்றி இப்போ நீங்கள் யோசிக்கவே வேணாம். நீங்கள் எவ்வளோ பிளான் பண்ணி வச்சாலுமே ஒரு கூகுள் ஃபார்மில் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் பேசிஸ் வச்சு முடிச்சுருவாங்க. அதனால் இப்போ அதெல்லாம் யோசிக்காதீங்க. லைக் ஒரு இதெல்லாம் முடிச்சுட்டு when they call for that we can talk about that. ஸோ ராவே பற்றி இவ்வளோ தான். ஃபேக்கல்ட்டியை கூப்பிட்டு அந்த நீங்கள் வந்து எப்பவுமே நமக்கு நம்ம டீம் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு டீமுக்கு வந்து கஷ்டமாக ஸ்ட்ரிக்டான ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஐயோ இந்த மென்டார் வந்துட்டாங்களே, நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து ஈஸியான மென்டார் ஈஸியாக விட்டுருவாங்க அப்படிலாம் நினச்சி மூட் ஆஃப் ஆகிக்கிறாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ when you have strict people guiding you, அவங்க கைடன்ஸில் இருக்கும்போது you will be doing very பக்கா ஒர்க், I can tell. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேனுவல் இஃப் யூ கம்ப்ளீட்டிங் அ டாபிக், பிஆர்ஏ டாபிக் முடிச்சிட்டிங்க உங்கள் வில்லேஜில் போயினா அப்படியே அந்த பார்ட் எடுத்து மேனுவல் ஃபில் பண்ணிடுங்க. நான் ஏன்னா இப்போ என்னோட மேனுவல் நான் ஸ்டார்டிங்லேருந்து ஃபில் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி பண்ணதுனால தான் எனக்கு ஃபைனலாக ஈஸியாக இருந்துச்சு முடிக்க. ஏன்னா நான் எவ்வளோ பேரை பார்த்தேன் கடைசி நிமிஷத்தில் உட்காந்து இந்த ஒரு வாரத்தை உட்காந்து எழுதுறாங்க, ஒரு நைட்டில் உட்காந்து எழுதுறவங்க கூட இருக்காங்க. இம்பாசிபிலிட்டிஸ் அவ்வளோ இருக்கும். எதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு? ஃபைனலாக நீங்கள் பிபிடி அப்புறம் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, ரிப்போர்ட்டு, ஹார்ட் காப்பி, சாஃப்ட் காப்பி எல்லாமே வச்சு செய்வாங்க. ஸோ எவ்ரி திங் ப்ரீ பிளான் பண்ணி பிஃபோராக முடிங்க, அவ்வளோதான். அண்ட் டோன்ட் சி எனி பார்ஷியாலிட்டி பிட்வீன் அமாங் யூ. உங்களுக்குள்ளே பார்த்துக்காதீங்க, ஒர்க்கை போகிறத கரெக்டாக பண்ணுங்கள், இவ்வளோ தான் எல்லாமே. ஸோ திஸ் இஸ் வாட் ராவே. யூ ஆர் கோயிங் டு கோ. ஃபஸ்ட்டு போகிறீங்க ஏடி அட்டாச்மெண்ட்டில் அந்த ஆஃபீஸர்ஸோட இன்வால்வ் ஆகி டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றி கற்றுக்குறீங்க. வில்லேஜ் போய் வில்லேஜை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆஃபீஸருக்கு மூலமாக ஃபார்மர்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் ஆகி அவங்க உங்கள் ஃபார்மர்ஸ் எதனா ஒர்க் கொடுத்தாங்கன்னா லைக் ஃபீல்டில் ஒர்க் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா போய் பண்ணுங்கள். யூ கேன் லேர்ன் ஃப்ரம் தெம். உங்களுக்கு எதுனா புதுசாக தெரிஞ்சுக்கிட்டனாலும் நீங்கள் வந்து சொல்லித்தரலாம். இவ்வளோ தான் ராவே. யூ ஆர் கோயிங் டு லேர்ன் அ லாட் ஆஃப் திங்ஸ் அபவுட் தெம் அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சதை கற்றுக் கொடுத்துட்டு வர போகிறீங்க. இந்த பொய்யா ஃபோட்டோ எடுக்கிறது, ஜிபிஎஸ் ஃபோட்டோ எடுக்கிறது, இதெல்லாம் பண்ணால் கூட யாருக்குமே லாஸ் வந்து உங்களுக்கு மட்டும்தான். ஃபைனலி யூ வில் ஃபீல் இப்படியெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுமே ஒரு 3 மாதத்தை அப்படின்ட்டு. ஸோ திஸ் இஸ் வாட். எதையுமே யாரை பற்றியும் காப்பி அடித்து பண்ணாதீங்க, உங்கள் ஓனாக நீங்கள் பண்ணுங்கள். யூ கேன் கம்ப்ளீட் திஸ். ரொம்ப ஜாலியாக முடிஞ்ச அளவுக்கு என்ஜாய் பண்ணிவிட்டு நிறைய லேர்ன் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ எஸ் கைஸ், தட்ஸ் ஆல் அபவுட் திஸ். மோஸ்ட்லி எவ்ரி கொஷின்ஸ் ஐ ஹவ் ஆன்சர்ட். இதை தவிர்த்து உங்களுக்கு எதுனா வேணும், இன்னும் மெயினாக கேட்டது வந்து டீமாக போகணுமா ஸ்ப்ளிட் ஆகி போகணும். ஸ்ப்ளிட் ஆகி போகிறதா எனக்கு கேட்டால் நல்லது. ஓகே, அண்ட் இஃப் யூ ஹேவ் 2-wheeler ஒரு வெஹிக்கல் இட் வில் பி ஈஸி டு கோ. ஏன்னா நீங்கள் பஸ்ஸு பிடிச்சி போயிட்டு வரதில்ல, ஒரு வில்லேஜுக்கு போயிடுவீங்க அந்த பஸ் ஸ்டாப்புக்கு. ஓகே, அதுக்குள்ளே நீங்கள் நடந்து போகிறது இம்பாசிபிள். இஃப் யூ ஹேவ் மோஸ்ட்லி ஸ்கூட்டி வில் பி பெஸ்ட். என்னை பொறுத்தவரைக்கும் 2-wheeler இருந்தால் ஒரு பெஸ்ட், அவ்வளோதான். ஸோ எஸ், இதை தவிர்த்து இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் டிஎம் மீ.